தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. எல்லாரும் விடாமுயற்சி படம் எப்போ வரும் எப்போன்னு சொல்லி ஒரு சைடு காத்துட்டு இருக்காங்க. ஆனால் மகிழ் திருமேனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து விஜய் சார்கிட்ட ஒரு 3 கதை சொல்லியிருந்தேன். அந்த கதைக்கு எப்போ விஜய் சார் அப்ரூவல் பண்ணுவாருன்னு சொல்லி நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைரக்டர் மகிழ் திருமேனி அவர்கள் இப்போ விடாமுயற்சி படம் எடுத்துகிட்டு இருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த படத்துடைய அப்டேட்டை கேட்டு எல்லா சைடும் வந்து ஒரு பெரிய இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை கூட்டிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லும். ஏன்னா வந்து இந்த கடவுளே அஜித்தேன்ற விஷயம்லாம் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட சொல்லும். ஏன்னா இந்த படத்துடைய அப்டேட்காகவே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லும். அதே மாதிரி இந்த படத்தை வந்து அப்போ ரிலீஸ் பண்ணலாம் சொல்லி நிறைய இந்த கால அவகாசம் எடுத்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஜனவரி 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி மகிழ் திருமேனி அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து விஜய் சார்கிட்ட நான் ஒரு 3 ஸ்டோரி நரேட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து 3 படத்தோட ஸ்டோரி நரேட் பண்ணியிருந்தேன். இந்த 3 ஸ்டோரியும் வந்து பார்த்துட்டு விஜய் சார் அவர்கள் என்ன பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. 3 ஸ்டோரியும் நல்லா இருக்குது, அதில் வந்து நான் என்ன சூஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னும் போது நீங்கள் எதனா வந்து 3 ஸ்டோரியில் எதனா ஒன்று சூஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி மகிழ் திருமேனி அவர்கள் விஜய் கிட்ட சொன்னதாக அவரே இப்போ ஒன்று சொல்லியிருக்காரு. மகிழ் திருமேனி அவர்கள் விஜய் சார் கிட்ட சொல்லியிருக்காரு, நான் வந்து உதயநிதி அவர்கள் கூட வந்து ஒரு படம் கமிட் ஆகிருக்கேன், அதாவது கழகத்தலைவர்னு ஒரு படத்துக்கு நான் கமிட் ஆகிருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஜய் அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே நீங்கள் இந்த படத்தை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம படம் பண்ணலாம்னு சொல்லி இது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து விஜய் அவர்கள் வந்து மகிழ் திருமேனி கிட்ட வந்து சொல்லியிருக்கிறதாக அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் நிறைய சூழ்நிலை எல்லாம் மாறி அவங்க படம் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 3 ஸ்டோரியும் இப்போது விஜய் சாருக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. இன்னும் இந்த ஸ்டோரியை நான் அவர் வச்சு எடுக்கிறதுக்காக தயாராக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதுக்கு விஜய் சார் தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி மகிழ் திருமேனி அவர்கள் இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் இருந்தாலும் எல்லாருமே வந்து இப்போ பண்ணியிருக்காங்க, விடாமுயற்சி எப்போ அடிப்பீங்க, விடாமுயற்சிக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தலையை வச்சு எடுத்திருக்கீங்க, என்ன மாதிரி எடுத்திருப்பீங்கன்ற எதிர்பார்ப்பு அதிகம் கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லணும். இதெல்லாம் இருந்தாலும் நான் வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு 3 ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டோரிக்கு வந்து இன்னும் பதிலே சொல்லலை விஜய் சார், அவர் எப்போ சொல்லுவாருன்ற எதிர்பார்ப்பு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மகிழ் திருமேனி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.